वाम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरा गुरु साक्षात परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः गुरु दक्षिणामूर्ति भगवान திருவடிகள் போற்றி போற்றி ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனி பேச்ச ராகவே கேதவே நமக ஓம் முருகா சரவண பவ குகாய நமக. உலகெங்கும் வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் முதல்ல நன்றி. நம்ம இந்த பதிவுல என்ன பார்க்குறோம் அப்படின்னா 2024 அக்டோபர் மாதம் தனுசு ராசிக்கான ராசி பலன்களை பார்க்கலாம். இந்த ராசி பலன்கள்ல முதல்ல இந்த மாதம் நவக்கிரகங்கள்ல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க மாறி இருக்குது, அதனால என்ன பலன்கள் மாறுது அப்படிங்கிறதையும், உங்க ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு உண்டான சுப நாட்கள் எது எது, அசுப நாள் எது, யோக நாள் எது அப்படிங்கிறதையும், மற்றும் நீங்க வணங்க வேண்டிய தெய்வங்கள் சந்திராஷ்டமம் எல்லாத்தையுமே பார்க்கலாம். முதல்ல ராசி பலனம் பார்க்கலாம். என் அன்புக்கு இனிய தனுசு ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிக்கும் சுகஸ்தானத்திற்கும் அதிபதி குரு. சுகஸ்தானங்கிறது தாய், 4ஆம் இடம், வீடு வாகன யோகம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய 4ஆம் இடம், கல்வி என்று சொல்லக்கூடிய ஆரம்ப கல்வி சொல்லக்கூடிய 4ஆம் இடத்திற்கும் அதிபதியான குரு பகவான் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல 9ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். அப்போ 9ஆம் தேதி 9-10 வரைக்கும் இருக்கிறார். அதனால நீங்க இதுவரைக்கும் நிறைய சிரமங்களை தான் அனுபவிச்சுட்டு வந்திருக்கிறீங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு தனதாரன் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் வக்ரம், குரு பகவானும் 6ஆம் இடத்துல பெரிய தனத்தை கொடுக்கக்கூடிய சுகஸ்தானாதிபதி 6ஆம் இடத்துல மறைஞ்சதுனால எவ்வளவுதான் உழைச்சாலும் உழைப்புக்கேற்ற வருமானம் இல்லை. குழந்தைகளால கவலை, தொழில் ரீதியான கவலை, இப்படி பலவித கஷ்டங்களை அனுபவித்துட்டு வந்த நீங்க அதிலிருந்து மறுபடியும் குரு வக்கரமாகிறதுனால மறுபடியும் ஒரு புது வாழ்வு உங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஆகுது இந்த மாதம். ஏன்னாட்டா உங்க ராசிநாதன் குரு பகவான் 9ஆம் தேதிக்கு மேல வக்கரம் அடைந்து மேச ராசிக்கு வரார். அப்ப மேச ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசியினுடைய பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தையும் லாபஸ்தானமான 11ஆம் இடத்தையும் உங்கள் ராசியையுமே பார்க்கிறார். ராசிநாதன் ராசியை பார்க்கறது சிறப்பு. ஆக யோகங்கள் நிறைந்த மாதமா இந்த மாதம் இருக்கிறது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 5ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடம், பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம், அயன சயன போக விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2 ஸ்தானங்களுக்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறார். 20-10க்கு மேல அவரு 8ஆம் இடத்துக்கு வர்றார். இப்ப 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயினால 7ஆம் இடம்ங்கிறது கலத்திரஸ்தானம், கூட்டு தொழில், நண்பர்கள், வியாபாரம் சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால 5ஆம் இடத்து அதிபதியா இருக்கிறதுனால உங்களுக்கு மனைவியினால, குழந்தைகளால, பூர்வ புண்ணிய சொத்துக்களால ஒரு நிறைந்த லாபம் இருக்கிறது. 20ஆம் தேதிக்கு மேல அவர் அஷ்டமஸ்தானத்துக்கு வர்றதுனால 20ஆம் தேதிக்கு முன்னாடியே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பலன்களை எல்லாம் அவர் கொடுத்துருவார். 20ஆம் தேதிக்கு மேல நீங்க வீடு வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது இதெல்லாம் ரொம்ப யோசிச்சு வாங்கணும். ஏன்னா 24ஆம் தேதி 24லிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசியினுடைய அஷ்டமாதிபதியான சந்திரன் அந்த ராசியில் இருக்கிறார். அப்போ காலபுருஷனுக்கு 8ஆம் இடமான செவ்வாய், அஷ்டமாதிபதியான செவ்வாயும் அங்கே இருக்கிறதுனால 20ஆம் தேதிக்கு மேல நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் ரொம்ப வண்டி வாங்குறது, நிலம் வாங்குறது, சகோதரர்கிட்ட பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஜாக்கிரதையா கையாளணும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 6ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் ரணர் உணர்வாக சத்ருஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் அதிபதியான சுக்கிர பகவான் லாபஸ்தானத்திலேயே ஆட்சி, லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்திலேயே ஆட்சி. அப்ப சுக்கிர பகவான் நமக்கு ஒரு தனத்தை நிறைய வாரி வழங்கணும் அப்படின்னா 2ஆம் இடத்து அதிபதி குரு பகவான், சுக்கிர பகவான். குரு மிகப்பெரிய செல்வம், சுக்கிர பகவான் ஆடை ஆவணம் செல்வங்களை எல்லாம் வங்கியினுடைய பணம் இதெல்லாத்தையும் குறிக்கக்கூடியவர் சுக்கிர பகவான். ஆக சுக்கிர பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுல லாபஸ்தானத்திலேயே ஆட்சி அடைகிறதுனால இந்த மாதம் குரு பகவானும் ஒரு நல்ல இடத்துக்கு வர்றார். ஆக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மிக மிக சிறந்த தனவரவை கொடுக்கக்கூடிய மாதம்
அதே சமயம் சுக்கிர பகவான் 12ஆம் தேதிக்கு மேல உங்களுடைய அயன சயன போகஸ்தானத்துக்கு வர்றார். அப்ப சுப விரயங்களும் அதிகமாகும். திருமண விஷயங்கள்ல வண்டி வீடு வண்டி நிலம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுக்கு சுப விரயங்கள் அதிகமாகும். எப்போ நீங்க சுப விரயங்களை அதிகமா செய்யறீங்களோ அப்போ உங்களுக்கு வரக்கூடிய விரயங்கள் தவிர்க்கப்படும். ஏன்னா லாபாதிபதி சுக்கிர பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு வர்றதுனால அதுவும் அவருடைய பகைஸ்தானத்துக்கு வர்றாரு, பகைஸ்தானமா இருக்குது. அப்போ நீங்க மருத்துவ செலவுகள் அதிகமா வராம நீங்க தடுக்கணும் அப்படின்னா நீங்க சுப செலவுகளை அந்த பணத்தை விரயம் ஆக்கிட்டீங்கன்னா மருத்துவ செலவுகளை தவிர்த்தரலாம். நமக்கு குடும்பத்துல ஒரு நிம்மதியா ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். அதுக்கு அடுத்த பாத்தீங்கன்னா அவங்க ராசிக்கு 7, 10 ஆகிய 2 இடங்களுக்கு உண்டான கலத்திரம், நண்பர்கள், கூட்டுத்தொழில், வியாபாரம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திற்கு அதிபதியான புதன் பகவான் 10ஆம் இடத்திலேயே ஆட்சியாகிறார். ஆட்சி, உச்சம், மூல திரிகோணம் மூன்றுமே. ஆக இந்த மாதம் சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு, காலி நிலங்கள் வாங்கி விற்கிறவங்களுக்கு, அதே மாதிரி உங்களுக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும், வங்கித்துறையில் இருக்கிறவங்களுக்கு, எழுத்துத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு ஒரு பொற்காலம். ஏன்னா புதனும் இந்த மாத ஆரம்பத்துல ஆட்சி உச்சமாகிறாரு, சுக்கிர பகவானும் ஆட்சி ஆகிறாரு, குருவும் 9ஆம் தேதிக்கு மேல வக்ரமாகிறாரு. ஆக எல்லா கிரக நிலைகளும் உங்களுக்கு மிக மிக சாதகமா இருக்குது. அதுக்கு அடுத்து உங்களுடைய பாக்கியாதிபதியான சூரிய பகவான் பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல திக்பலம் அடைகிறார். சூரியன் 10ல திக்பலம். அப்ப அரசு சார்ந்த அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு, அரசுல டெண்டர் எடுக்கிறவங்களுக்கு, பூர்வீக சொத்துக்கள்ல பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, ஏன்னா இது 6ஆம் இடம், காலபுருஷனுக்கு 6ஆம் இடமா உங்களுக்கு 10ஆம் இடமா வர்றதுனால அரசு வேலை செய்யறவங்களுக்கும், பூர்வீக சொத்துக்கள்ல பிரச்சனை இருந்ததுன்னா, காலி நிலத்துல பாகம் பிரிக்காம இருந்ததுன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இது ரொம்ப ஒரு அற்புதமான காலம். எல்லாமே கைகூடி வரக்கூடிய காலம். குழந்தைகளுக்கு முயற்சி பண்றவங்களுக்கு அற்புதமான காலம். அதுவும் மருந்து மூலமா முயற்சி பண்றவங்களுக்கு இன்னும் அற்புதமான காலம். ஏன்னா சூரியன் ராகு இணைவு அப்படிங்கிறது மருந்து மூலமாக, மருத்துவம் மூலமாக குழந்தை பெற்றுகிறது தான் காட்டும். அதனால அதுல முயற்சி பண்றவங்களுக்கு இது ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். புதன் பகவான் 10ஆம் தேதிக்கு மேல உங்க ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு வர்றாரு. 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்திற்கு வர்றாரு. ஆக எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் மிக மிக ஒரு யோக காலமாகத்தான் இந்த மாதம் இருக்கிறது. வாங்க அடுத்தது நமக்கு தனுசு ராசிக்கான சந்திராசமதங்கள் 24/24 பகல் 12 முதல் 26/24 காலை 9:45 வரைக்கும். மூல நட்சத்திர பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் அக்டோபர் 1, 3, 5, 7, 10, 12, 14, 16, 17, 20, 22, 28 ஆகிய நாட்கள் சுப நாட்கள். அசுப நாட்கள் அக்டோபர் 11, 13, 15, 26, 30. யோக நாட்கள் அக்டோபர் 20, 22. மூல நட்சத்திரத்தை பிறந்தவங்க வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாட்டோடு ஆஞ்சநேயர் வழிபாடு எப்பவுமே உங்களுக்கு மிக மிக சிறப்பு. நீங்க உங்களோட அலுவலகத்திலேயோ வீட்டிலேயோ உங்களுடைய சட்டையிலேயோ வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு படம் ஆஞ்சநேயர் படம். பூராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் அக்டோபர் 2, 6, 8, 11, 13, 15, 17, 18, 19, 21, 23, 26, 29, 31 ஆகிய நாட்கள் சுப நாட்கள். அசுப நாட்கள் அக்டோபர் 4, 12, 14, 16, 27. யோக நாட்கள் அக்டோபர் 21, 23. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பூராட நட்சத்திர பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தி வழிபாட்டோட ஜம்புகேஸ்வரர் வழிபாடு ரொம்ப சிறப்பு. 3 புறங்கள் இருக்கிற படம் உங்களுக்கு ரொம்ப ஒரு தெய்வ அனுகூலத்தையும் ஒரு வளர்ச்சியையும் கொடுக்கும். உத்திராடம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் அக்டோபர் 3, 7, 9, 12, 14, 16, 18, 19, 20, 22, 25, 27, 30. அசுப நாட்கள் அக்டோபர் 1, 5, 13, 15, 17, 28. யோக நாட்கள் அக்டோபர் 22, 25.
உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாட்டோடு விநாயக பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி விநாயக பெருமானுடைய படத்தை வீட்டிலேயோ அலுவலகங்களில் வைத்துக் கொள்வதும் ரொம்ப சிறப்பு. இதுல யோக நாள், சுப நாள், அசுப நாள்ல சில நாட்கள் விடுபட்டிருக்கும். அவை மத்தியம பலன்களை தரக்கூடிய நாட்கள். மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி.